பாலான படம் அவனியன் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து எனக்கு வாழ்நாள் பூரா மைக்ரேன் ஒரு விஷயம் வந்து அமைஞ்சது. ஏன்னா அந்த மார்க்கன் வேஷம் வச்சதுனால. ஸோ அந்த மைக்ரேன் வரும்போது இவங்களுக்கு சொல்லாமல் வந்து நான் ரூமை சாத்திக்கிட்டு இந்த ஜெயில் கைதிக்கு எப்படி சோறு தட்டு மட்டும் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி சோறு தட்டு அனுப்பிச்சிடுவாங்க. யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அந்த 2 நாட்கள். எப்போ போதோ, ஏன்னா என்னால் தூங்க முடியாது, அந்த வழி தாங்க முடியாது. ஸோ ரூம்குள்ளேயே இருப்பேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே ஃபேமிலி ஆகட்டும், உன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், சினிமா தொழில் ஆகட்டும், ஏதாவது பிக்கெஸ்ட் அப்செட் ரிக்ரெட் ஆண்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லாமல் வந்து வி கேனாட் பிகம் அ பெட்டர் ஹியூமன் பீயிங். அது நிறைய முறை நடந்திருக்கு அந்த வகையில், நிறைய பேர் நிறைய விஷயங்கள். பட் ஓகே, தட்ஸ் ஆல் லேர்னிங் லெசன்ஸ். அது நான் பாஸ்ட்டுக்கு எப்போவுமே போவேன். என் பின்னாடி கேமரா இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, என் பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. நான் முன்னாடி தான் போகிறது என்னோட பழக்கம். இந்த கை கால் அடிபட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தப்போ நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட வர எங்கே அடிபட்டிருக்கேன், என்ன சஃபர் பண்ணியிருக்கேன்னு. அம்மா ஆகட்டும் சரியான டைமுக்கு சாப்பாடு